அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. வேங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. वेंकटेश समो देवः न भूतो न भविष्यति. विना वेंकटेशं ननाथो ननाथः सदा वेंकटेशं स्मरामि स्मरामि. हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ. श्रीनिवास कल्याणम பார்த்தசாரதி சுவாமி சபை மூலமாக பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இன்றைய நன்னாள் ஸ்ரீனிவாச பெருமானுடைய வைபவத்தையும் அவர் எப்படி பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார் என்பதை பற்றியும் அனுபவிக்க போகிறோம். ஒவ்வொரு அவதாரம் இந்த பூலோகத்தில் ஏற்பட்டு ஒரே நாழிகை ஒரு முகூர்த்த நேரம் இருந்த அவதாரமும் உண்டு. இவ்வளவு பிரபலமா பிரசித்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் யாருக்கு பிறந்தார், விவாகமாச்சா, மேல குழந்தைகள் பிறந்தனவா, என்ன செய்தார்னு கேட்டால் ஏதும் இல்லை. பிரகலாதன் கைகாட்டி இடத்தில் தோன்றினார், ஹிரண்யகசிபுவை அழித்தார், எங்கெங்கும் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்ப அவளுக்கு எவ்வளவு நேரம் இருந்திருப்பார்னால், சோழசிம்மபுரம் கட்டிகாச்சலத்துக்கு சென்றால் எவ்வளவு நேரம்ங்கிறது தெரியும். கட்டிகாங்கிறது ஒரு நாழிகை பொழுது. அவ்வளவுதான் அவர் பூலோகத்துல இருந்ததே. 24 நிமிஷங்கள், 48 நிமிஷங்கள், இவ்வளவுதான் அந்த நாள்ல கணக்கு தெரியும். இன்னைக்காவது 60 நிமிஷம் 1 மணி நேரம்னு கணக்கு வச்சுட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு அது கூட கிடையாது. ஒரு நாளைக்கு 60 நாழிகை அப்படின்னா 24 நிமிஷங்கள், 24 60 நாழிகை, ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இது அன்றைய கணக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியே மாத்தின்னு இருக்கோம். 60 நிமிஷம் 24 மணி நேரம். மணிங்கிறது குறைஞ்சுடுத்து, அளவு 24 ஆச்சு. ஆனா நிமிஷம்ங்கிறது அளவு அதிக எண்ணிக்கையாகிவிட்டது. 24 மணி நேரம் 60 நிமிஷமா இருந்தா இன்னைய கணக்கு. 24 நிமிஷங்கள் 60 நாழிகையாக இருந்தால் அன்றைய கணக்கு. 60 நாழிகைன்னு சொன்னால் 30 முகூர்த்தம்னு பிரிப்பார்கள். ஒரு முகூர்த்தம்ங்கிறது 2 நாழிகை. அதை போல ஒரு முகூர்த்த காலத்துக்கு தான் நிருசிம்ம பெருமான் எழுந்துருளி இருந்தார். அவ்வளவே, வந்த செயல் முடிந்தது. அடியார்களை ரட்சிக்க வேண்டும், விரோதிகளை அழிக்க வேண்டும், தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அதுதான் பார்சாரதி பெருமாள் அருளி செய்ததே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நரசிம்ம பெருமான் என்ன செய்தார்னு கேட்டால், ஹிரண்யகசிபுங்கிற துஷ்கிருத்தனை அழித்தார், பிரகலாதன்கிற சத்தை ரட்சித்து கொடுத்தார். பிள்ளை என்ன கைகாட்டினாலும் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி காட்டினாலும் நம்பிக்கையோட காட்டினால் தோன்றுவாருங்கிறதான் தர்மம். அந்த தர்மத்தை நிலைநாட்டி கொடுத்தார். வராகாவதாரம் லோகத்துல எவ்வளவு நேரம் இருந்தார்? ஹிரண்யாக்ஷன் அழித்தார், பூமாதேவி இடந்தெடுத்து ரட்சித்து கொடுத்தார், மடியில வைத்துக்கொண்டு வராக புராணத்தை விறுவிறுன்னு உபதேசித்தார், மறைந்து விட்டார். அவ்வளவுதான் தெரியும். இதுல ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் மட்டும்தான் நீண்ட நாட்களுக்கு பூலோகத்துல இருந்து நிறைய செயல்கள்ல ஈடுபட்டு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து வாழ்க்கை வாழ்ந்து சண்டை பூசல் எல்லாம் இருக்கிறது இந்த 2 அவதாரங்களை பத்தி தான். மற்றபடி வாமன திருவிக்கிரம அவதாரம் அவதரித்தார், பூணூல் கல்யாணம் நடந்தது, மகாபலியினிடத்துல போய் 3 அடி மண்ணு கேட்டார், அளந்தார். அதுவாவது பிறந்தன்னியிலேருந்து ஒரு 8 வயசு பிள்ளை வரைக்குமான்னு சொல்லலாம். அதுக்கு மேல அங்கேயும் சரித்திரம் கிடையாது. இப்படித்தான் எல்லா அவதாரங்களும். அதுல ஸ்ரீ ராமாவதாரம் தான் மிக நீண்ட அவதாரம். 11,000 ஆண்டுகள் இப்பூவுலகத்தில் இருந்தார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச. அவ்வளவு கூட ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் கிடையாது. 125 ஆண்டுகள் இருந்தார். அதற்காக சொல்ல வந்தேன்.
ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பூலோகத்தில் இருந்தது 125 ஆண்டுகள். அதோட சரி தான் வந்த காரியம் முடிந்து போயிற்று அப்படிங்கிறதுக்காக கிளம்பிவிட்டார். அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமி சபா 125 ஆண்டுகள், 250, 375. ஏன்னால் அவர் இருக்கணுங்கிற தேவையில்லை. அவர் நாமத்தை தாங்கி இருக்கிறது திருநாமங்கள் எப்பவுமே இருக்கும். அவர் தான் இருப்பார் கிளம்புவார்னு சொல்ல முடியுமே தவிர அவர் நாமங்கள், அதை பத்தி உபனிஷத்தே சொல்லும்போது நாமங்களை ஒவ்வொரு தீரனும் நன்கு அனுபவிக்கிறான். பெருமான ஆசைப்படுறான், சேவிக்கணும்னு தோணும். முடியிற சமயத்துல சேவிக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஒரு கோவில்னு வச்சுட்டு இருக்கிற சேவை காலையில இத்தனை மணிக்கு விஸ்வரூபம், மத்தியானம் சந்நிதி காப்பு சேப்பா, சாயங்காலம் இத்தனை மணிக்கு திறப்பார்கள், ராத்திரி ஆனா மறுபடியும் இத்தனை மணிக்கு மூடிடுவா. எனக்கு திடீர்னு 2 மணிக்கு சேவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலே போய் சேவிச்சுட முடியாது. ஆனா அதே நாமங்களை சொல்ல வேண்டுமானால் எப்போதும் சொல்லி கொண்டிருக்கலாம். இதுக்கு 2 மணி இல்லை, ராத்திரி இல்லை. தூக்கத்திலே திடீர்னு கனவு வந்து, கெட்ட கனவு வந்து திடுக்கிட்டு முழித்து கொண்டோம்னு வச்சுக்கொள்வோம். அந்த சமயத்துக்கு புண்ணியோ துஷ்வப்ன நாசனகான்னு சொல்றோமே, அப்பவும் சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவை சொன்னாலோ, ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 நாமத்தை சொன்னாலோ அந்த சொப்பனத்தினுடைய கெட்ட பலன்கள்லாம் போயிடும். அந்த பீதி பயம் நம்ம உள்ளத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப பெருமாள் கூட வரமாட்டார், அந்த சமயத்துக்கு அவர் இருக்க மாட்டார். ஆனா அவருடைய திருநாமங்கள் கூடவே இருக்குமே. ஆகவே தான் சொல்ல வந்தேன், 125க்கு 125 சரி. அவர் 125 ஆண்டுகள் இருந்தார், இங்கு 125 ஆண்டுகள் இப்ப ஆண்டு விழா நடக்கிறதுங்கிறது. ஆனா அதுக்கு மேலே பெயரை தாங்கி இருக்கிறபடியால் நாமங்கள் நித்தியம், பகவானே நித்தியம்தான். ஆனா அந்த நித்தியமா இருக்கிறவர் வருவார் போவார், அடுத்த அவதாரம் பண்ணுவார். பார்சாதி பெருமாள் அனுகிரகித்த அவருடைய நாமங்கள் எல்லாம் எப்போதும் காணா போகுமா? கீதையில ஒரே ஒரு ஸ்லோகம் எப்பவாவது குறையுமா? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிச்சு கடைசியா சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, அதுவும் தாண்டி சஞ்சயன் சொல்லி தஸ்ஸ சம்ஸ்மிருத்திய ரூபமத்யத்புதம் ஹரே என்று எப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை சேவிச்சேன்னு அவன் சொல்லி முடிச்ச வரைக்கும் ஒரு அக்ஷரம் இன்னி வரைக்கும் குறைஞ்சதில்லை. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் வருஷங்களானாலும் அது மாறவே மாறாது. அதை போல அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பார்சாரதி எம்பெருமானுடைய திருநாமத்தை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த சபையும் இருந்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கேற்றத்தையும் எல்லாருக்கும் நம்ம பாரத பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, பக்தி சாஸ்திரம். கீதைன்னு சொன்னாலே பக்தி சாஸ்திரம். அந்த பக்தி சாஸ்திரத்துக்கு கானம் ஒரு வகை, நாட்டியம் ஒரு வகை, எல்லாமே ஒவ்வொரு வகை. அதை விடாமல் அனைவருக்கும் பார்சாதி பெருமாள் பேரோட சேர்த்து எதுவா இருந்தாலும் பயன் தரணும்னா அவர் திருநாமம் இருந்தால்தான் ஓஹோன்னு நீங்க எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா அதற்குரியதுங்கிறது ஒரு ரசம் இருக்க வேண்டாமா? நன்னா தெளிய பண்ணியிருக்கார், நன்னா தான் இருக்கு. பெருமாள்லாம் கண்ட்ரோல பண்றது கொண்டு வந்து வச்சாச்சுன்னா ரசம் இருந்தா தான் அது நன்னா இருக்கும். அதே போல அடியே ரசம்னு சொன்னது பனி சாப்பிட்ற ரசத்தை இல்லை, அந்தந்த பொருள்ல இருக்க வேண்டிய ரசத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதை போல இந்த மொத்த நிகழ்ச்சிகளிலேயும் அது நாட்டியமா இருக்கட்டும், சந்தீகமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ரசம் எது? பார்த்த சாரதி பெருமான் அப்படிங்கிற திருநாமம். ஏன்னா அவர் சொன்னது இது அடியேனா ரசம்னு சொல்லல. கீதையில இருக்கிற ஸ்லோகம் ரசோகமப்சு கௌந்தேய, ஏ குந்தி புத்திரனே அர்ஜுனா, ஒவ்வொரு பொருளிலும் இருக்கும் ரசமாக நான் இருக்கிறேன். தண்ணீர்ல இருக்கிற தாகத்தை தீர்க்கக்கூடிய சக்தியாக நான் தான் இருக்கேங்கிறார். ரசோகம் அப்சு, அப்பு தண்ணீர், அப்சு தண்ணீரிலே, அப்சு கௌந்தேய ரசோகம். தண்ணீரை குடித்தா மட்டும்தான் தாகம் தீரும். பழரசத்தை சாப்பிட்டா தாகம் தீருமா? மோர் சாப்பிட்டா தாகம் தீருமா? வசத்தியா பாதாம் கீர் பண்ணி கொடுத்தா ரசம் தீருமா? ஒன்றுத்துக்கும் தீராது. தண்ணீர் குடித்தா மட்டும்தான் தீரும். ஏன்னா அதுலதான் அதை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. தாகத்தை போக்கக்கூடிய வல்லமை தண்ணீர் கொண்டு, அந்த வல்லமை எதுன்னா தான் தான் பார்சாதி பெருமாள் சொல்றார். இது ஒவ்வொன்றுத்திலையும் சாப்பிட்டா பசி தீர்றதே, அன்னத்துக்கு பசி தீர்க்கக்கூடிய சக்தி நான் தாங்கிறார். சூரியன் பளிச்சுன்னு வந்துட்டார்னால் துணி காயறதே வெப்பம் இருக்கேனால் அந்த வெப்பம் நான் தாங்கிறார். சந்திரனை பார்த்த உடனே நாள் முழுக்க இருக்கிற தாபமெல்லாம் குளிர்ந்து போகிறதே என்னால் அந்த குளிர்ச்சி நான் தான்கிறார். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன் இந்த பெயர்? அக்னினா தாகக்கத்துவத்தோட இருக்கணும், தண்ணீர்னா குளிர்ச்சியோட இருக்கணும், அதே போல சந்திரன்னா ஆஹ்லாதகரமா இருக்கணும், சாப்பாடுன்னா பசி போக்கணும். ஏன் மாத்தக்கூடாதா? நாளையிலேருந்து தண்ணீர்லாம் சுடும், அக்னியால நல்லா அலம்பி தடுங்கோ, இந்த ரெண்டையும் மாத்திடலாமா? நெருப்பை கொண்டு வந்து எல்லா அழுக்கும் போக அலம்பி தள்ளுங்கள் சொன்னா நடக்காது.
தண்ணீரை கொண்டு வந்து நன்னா தண்ணீரை வைங்கோ, ஒலமதி வைக்கணும், பெருமாளுக்கு தளிகை பண்ணணும், தண்ணீர்ல காய்ச்சுங்கொன்னால். கீழே நெருப்ப வச்சு நடுவுல தண்ணீரை வச்சா காயும், தண்ணீர் தானா காயவே காயாது. அதனால இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை உள்ளது. அந்த தன்மை பெருமானாத்தான் இருக்கார். அதே போல இந்த சபையாருக்கு அந்த தன்மையை பார்சாரதி பெருமாள் எப்போதும் கொடுக்கு கொண்டு என்னைக்கா இருந்தாலும் அது சுபமாக, மங்களமா, கல்யாணமா நடந்து கொண்டிருக்கட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அதுக்காகத்தான் ஸ்ரீனிவாச கல்யாணம். எதுவும் கல்யாணமா நடக்கணும். கல்யாணம்னா விவாகம்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். அது ஆண் பெண் லௌகிக முறையிலே நாம இந்த லோகத்துல பண்ணி கொள்ளுகிற விவாகம். அதுக்கே ரெண்டு பயன். ஒண்ணு தர்மத்தை வளர்க்கறது பயன், மற்றொன்று பிரம்மத்தை தேடி பெறுவது பயன். இந்த ரெண்டு பயனுக்காகவும் தான் கல்யாணமே பண்ணிக்கிறோம். நாம ஒரு பக்கத்தை நன்னா நிறைவேற்றிடுவோம், ஆனா மற்றொரு பக்கத்தை விட்டுடுறோம். அப்படி இல்லாமல் ரெண்டு பயன்களும் நடக்கணும். இதே பெருமானுக்கு கல்யாணம்னால் ஸ்ரீனிவாச கல்யாணம்னும் போது அவருக்கு எது ரெண்டு பயன்? லௌகிக பயன்னு ஒரு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வைதிக பயன் மட்டும்தான் இருந்தாகணும். அது ஏது? அது மட்டும் பயனால் பிராட்டியோட சேர்ந்தவர் இருக்கும்போதுதான் ரக்ஷகன் ஆகிறார். ரெண்டு விஷயம் இந்த ஸ்லோகத்துல பார்த்தது. சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம். எப்படி இது ரெண்டு நடந்ததுன்னா தர்ம சம்ஸ்தாபனம் தானே நடந்துடும். சாதுக்களை ரட்சிக்கணும், அவர்களே தர்மத்தை பாதுகாத்துருவா. துஷ்டர்களை அழிக்கணும், தானே தர்மம் எப்பவும் நன்னாத்தான் இருக்கும், துஷ்டர்கள் குறுக்க வராத வரைக்கும். அதனால அவர்களை அழிச்சுட்டாலும் தானே தர்மம் நன்னா இருந்துடும். இந்த ரெண்டையும் பண்ணணும்னால் அவருக்கு பிராட்டி சம்பந்தம் வேணும். அதுல பிராட்டி இல்லாத போதும், மகாலட்சுமி கூட இல்லாத போதும் துஷ்ட நிரசன நன்னாத்தான் நடக்கும். ஆனா சாதுக்களை ரட்சிக்கணும்னால் அவள் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அவள் கூட இருக்கும்போது யாரையும் அழிக்க மாட்டார். அவர் கூட இருந்துட்டா பெருமான் எப்போ ரட்சகனாத்தான் இருப்பார். அதனால அவளை கூட வைத்து கொண்டே எல்லாரையும் ரட்சிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும். அவளை கொஞ்சம் அப்படி நகர்த்தி வச்சாதான் வில்லையே எடுப்பார், கத்தியை எடுப்பார். அவள் கூட இருக்கும்போது அனுகிரகத்தோடையே தான் இருப்பார். அவள் விலகி இருக்கும்போது தான் நிகிரகம், தண்டனை, ஆமா துட்டர்களை விளக்கணும். எந்த சண்டையை வேணா ராமாவதாரத்தில் எடுத்து பாருங்க. எந்த இடத்துல ராமன் சண்டை போட்டு யாரை அழிச்சிருந்தாலும் சீதை அருகிலே இருந்திருக்க மாட்டாள். அவள் கூட இருந்திருந்தாள்னு சொன்னால் ஒத்தரையும் அழிக்கவே மாட்டாள். அதனாலதான் லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே என்று லக்ஷ்மி தந்திரத்தில் ஆச்சரியமான திருவாக்கு. அதே அடிப்படையில் தான் ஸ்ரீனிவாச பெருமான் திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார். பத்மாவதி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் திருக்கல்யாணம். ஸ்ரீனிவாசம்ங்கிற சப்தம் என்ன சொல்றது? ஸ்ரீ நிவாசகா, ஸ்ரீயா நிவாசகா, ஸ்ரீக்கு வாசஸ்தானமாக இருக்கிறார். ஸ்ரீனிவாசன்கிற பெயர் ஒரு வியக்தியத்தானே குறிக்கணும், ஒரு ஆளைத்தானே குறிக்கணும். அதிகாரி அது சொல்லல. ஸ்ரீனிவாசகாங்கிற பெயர் உண்மையில பார்த்தா இடத்த சொல்றது. ஸ்ரீக்கு நிவாசம், ஸ்ரீனா மகாலட்சுமி, நிவாசன இருப்பிடம், மகாலட்சுமிக்கு இருப்பிடமாக உள்ளார். இருப்பிடம்ங்கிறது மலையை இருப்பிடம்னு சொல்லட்டும், கடலை இருப்பிடம்னு சொல்லட்டும், நிலத்தை இருப்பிடம்னு சொல்லட்டும், திருமார்பே இருப்பிடம். பெருமானுடைய திருமார்பு தான் மகாலட்சுமிக்கு இருப்பிடம். அதனால அவளை கொண்டுதான் இவளுக்கு நிரூபகம். நிரூபகம்னால் ஒரு அடையாளம். ஒரு பொருளை சொல்லுன்னு சொன்ன ஒரு அடையாளத்தை சொல்லி புரிய வச்சாகணும். அதைத்தான் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவார்கள். அதே போலத்தான் இங்கேயும் ஸ்ரீயான மகாலட்சுமியை கொண்டே இவள் நிரூபிக்கப்படுகிறார். அதனாலதான் ஸ்ரீனிவாசகா, ஸ்ரீனிவாசகா. அவர் தான் நமக்கு பரமமான தெய்வம். அவர் எழுந்தருளி இருக்கக்கூடியது இந்த கலியுகத்தில் ஆச்சரியமான வேங்கடாச்சலம்ங்கிற மலையில். வேங்கடாத்ரி, வேங்கடாச்சலம், வேங்கடேசன். இந்த வேங்கட அச்சலத்துக்கு ஈசனா இருக்கிறபடியால தான் அவருக்கு வேங்கடேசன்ற பேர் வந்தது. ஸ்ரீக்கு நிவாசனா இருக்கிறபடியால தான் ஸ்ரீனிவாசன் வந்தது. அப்ப திருவேங்கடத்தை என்னன்னு சொல்லலாம்? ஸ்ரீனிவாச வாசம்னு சொல்லலாமா? ஸ்ரீக்கு வாசம் பெருமாள், ரெண்டு பேரும் சேர்ந்தா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசனுக்கு வாசம். ஸ்ரீனிவாசன் எங்க வசிப்பார்னால் அதுதான் திருவேங்கடத்துல தான் வசிப்பார். அதனால வேங்கடம்ங்கிற மலையே ஸ்ரீனிவாச வாசஸ்தானம். அந்த மலை சமம் ஸ்தானம். பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேச சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. வேங்கடேசனுக்கு சமமான தெய்வம் முன்னும் கண்டதில்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. வேங்கடாச்சலத்துக்கு சமமான மலை முன்னும் இப்போதும் எப்போதும் கண்டதே இல்லை. அதனாலதான் வேங்கடாத்ரி, அத்ரி அர்த்தம் சொல்றேன். அத்ரின்னு ஒரு பேரு, சைலம்னு ஒரு பேரு, பர்வத்தம்னு ஒரு பேரு, சிகரின்னு ஒரு பேரு, இப்படி பல பேர்கள்லாம் இருக்கு.
இதுல என்ன ஆச்சரியம்னா, நிகண்டு எடுத்து புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா மலைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற பெயர்கள் எல்லாமோ சொற்கள் எல்லாரும் 7 பேரா இருக்கு. மலைங்கிறதுக்கு தமிழ்ல இருக்கிற பேரு 7 பேரா இருக்கு. தமிழ பார்த்தாலும் 7ஆ இருக்கு. சம்ஸ்கிருதத்தை பார்த்தாலும் 7ஆ இருக்கு. 7ஐயும் நம்ம ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். அவ பாசுரத்தில் இருக்கிற சொற்களா பார்த்துன்னு வந்தா, குன்றம்னு இருக்கு, வரைன்னு இருக்கு, வெறுப்புன்னு இருக்கு, பொறுப்புன்னு இருக்கு, மலைன்னு இருக்கு, எழுசிகரம்னு இருக்கு. இதெல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல். அந்தந்த சொல்லும் மலையத்தான் குறிக்கிறது. அவர்கள்லாம் பொதுவா அந்த சொல்ல மட்டும் வச்சிருக்கா. திருவேங்கடம்னு சேர்த்து சொல்லணுங்கிற தேவையே கிடையாதாம். அத மலைன்னு சொன்னாலோ, வெறுப்புன்னு சொன்னாலோ, பொறுப்புன்னு சொன்னாலோ, குன்றம்னு சொன்னாலோ, உடனே அது திருவேங்கடத்தை தான் குறிக்கும். இது சங்கத்தமிழர் காலத்திலேருந்து பரிபாடல் திரட்டிலேருந்து இதே நியாயப்படிதான் எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. வேங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. பிரம்மாண்டம் முழுக்க தேடினாலும் கிடைக்காது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பிரம்மாண்டத்துல தேடினா கிடைக்காது, ஒருவேளை ஸ்ரீவைகுண்டத்துல இருக்குமோ? இருக்கலாம். இந்த பூமியில இல்லைன்னு வச்சுனுட்டோம். அப்ப அங்க இருக்குமானால் அங்குதான் இருக்க வேண்டாம், போரும், எனக்கு இங்க பிடிக்கலன்னு தான் பெருமாள் இறங்கி வந்தார்னு நித்தியம் மங்கள ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற இருப்பு போரும், இங்க நமக்கு ரொம்ப பிடிக்கல, இறங்கி போய் நம்ம குழந்தைகள், கட்டப்படுற குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு கீழே போவோம், அவர்களையெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருவோம், நாம அங்கேயே இருந்துடுவோம். நம்ம வீட்டுக்கு ஆறானும் 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கணும், உங்களை பார்த்துட்டு போறேன்னு வரேன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அன்னைக்கு பார்த்து கச்சேரி கிளம்பிட்டோம், இந்த மாசம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு பார்த்து கச்சேரி கிளம்பிட்டு இருப்போம். அவர் வந்து, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு போவியா? போவியான்னா, நல்ல வேளை வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிருந்தேன், நீராவது வந்தீர், நீரே உட்கார்ந்து கொள்ளும் அப்படின்னு அவரை உட்காந்து வச்சுட்டு போறவாளும் உண்டு. நீங்களும் வாங்கோன்னு கொஞ்சம் நல்லெண்ணத்தோட அழைச்சின்னு வர்றவாளும் உண்டு. அப்படி இல்லைன்னால் நீங்கள் உட்காருங்கள்னு வந்தவர் ராத்திரி முடிஞ்ச உடனே திரும்பி போகணுமா இல்லையா? அவர் அங்க பார்த்துக்க சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டா, இங்க வந்தேன், அடுத்த நாள் ஆட்டம், அடுத்த நாள் ஆட்டம், சபையிலேயே தங்கிடுவோம், எல்லா நாளும் கேட்போம்னா திருவேணமுடையான் அதான் பண்ணார். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து இங்க இருக்கிறவர்களை எல்லாம் திருத்தி இவர்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்ப வேணும்னு வந்துவிட்டு அது நடந்தது. எத்தனையோ லட்சம் பேரை திருவேணமுடையான் வைகுந்தம் கொடுத்திருப்பார், மோட்சத்தை நல்கியிருப்பார், மலையே கொடுத்துருக்கும். ஆழ்வார் பாட்டுல சமன்கள் வீடு தரும் தடம் குன்றமேன்னு போஷம். குன்றத்தை போய் சேவித்தாலே, மலையை சேவிச்சாலே நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அப்புறம் மலையப்பனுக்கு தேடி போகவே வேண்டாம். அதுக்கே இருக்கிற மகாத்மம். நம்ம எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு, சுவாமி நீர் வந்தீரே, வந்த காரியம் ஆயிடுத்தா, எப்ப திரும்ப போக போகிறீர்னால், நாம் போறதாவே இல்லையே, அங்க ஆள் இல்லைங்கிறதுக்காக இங்க வந்தேன், இப்ப ஆள் நிரம்பி இருக்கா, இன்னும் இங்க இருக்கிறவர்களோட நாம் இருந்துப்பேனால் இது தாய்க்கே இருக்கக்கூடிய வாத்சல்யம். அவருக்கு நம்ம பேர்ல இருக்கிற அனிதர சாதாரணமான ஒரு அன்பு, அதனாலதான் கீழே இறங்கி வந்திருக்கார், இருந்து கொண்டிருக்கிறார். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. ஏன் அப்படி சமமான தெய்வம் இல்லைன்னால், நம்ம இடத்துல வாத்சல்யத்தோட ஆசையோட இப்போதும் இருக்கிறார். காடு, வானரம், வானரங்கள், வேடர்கள், இவர்களுக்காக இருக்கக்கூடிய தெய்வம். ஆரோ தெய்வங்கள், விஷக்சேனர், இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தேவர்கள், அவர்களுக்காக மட்டும் இருக்கிற தெய்வம் இல்லை. காட்டுவாஷாதி அங்கதான் போய் நிற்கிறான். வானரங்கள், குரங்குகள்லாம் அங்கதான் இருக்கு. ஆனை, புலி, கரடி, குதிரை, கோழி, நம்ம போன்ற மக்கள், ஏழை ஏழை மக்கள், எப்பேற்பட்டவனோ எல்லாருக்கும், இவர்கள் எல்லாருக்குமா பொது நின்ற பொன்னங்கடல்னு சொல்லுவார்கள். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. வெற்பு விண்ணோர் வெற்பன், தன்னார் வேங்கடம், அது குளிரறிவி வேங்கடம். அந்த வேங்கடத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகம் நித்தியம் சொல்லிருக்கும். வெங்கடேச சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. என்னை வினா வெங்கடேசம் நநாதோ நநாதா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. வெங்கடேச பெருமான் தான் நமக்கு குலதெய்வம். இந்த ஸ்லோகமே சொல்லுவா, வெங்கடேஷ குலதெய்வதம் நகா. எங்களுக்கு எல்லாம் அவர் குலதெய்வம். எங்க வேணா கிராமத்துல இருப்பா, ஏதோ ஒரு மூல கிராமத்துல இருப்பா, அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இருப்பா. ஆனா உங்க குலதெய்வம் எதுன்னு கேட்டு பாருங்க. திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாள் தான் குலதெய்வம். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒரு தரம் போக முடியறது. அந்த நாள்ல எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போயிடணும். எல்லாம் ஒண்ணுமே முடியல, எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. நல்ல சின்ன கோவிலாகவே இருந்தா கூட திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போலாம். வெள்ளி, சனி, ஞாயிறா இருந்தா அந்த பக்கம் போக முடியாது.
அது விட்டது சரி, பெருமாள் இன்னொருத்தருக்காக இருக்கார் போல் இருக்கு, நமக்காகவே எத்தனை நாள் இருப்பார், அவர் எல்லாருக்காகவும் இருக்க வேண்டாமா? அதனால திருவேங்கடத்துக்கு மாசந்தோறும் 1ஆம் தேதி போறவான்னு இருந்தா வருஷந்தோறும் 1ஆம் தேதி போறவா உண்டு. வேற ஒண்ணுமே முடியலையா? வீட்டில இருந்து கல்யாண உற்சவம் நித்தியப்படி எப்ப முடியுமோ அந்த திசையை நோக்கி சேவிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறவா இன்னைக்கு இருக்கா.